வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதை பார்ப்பதற்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பர்டிகுலராக இந்த சேனலில் சொல்லப்பட்ட சில பங்குகள் இந்த வாரம் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு முடிஞ்சிருக்கக்கூடிய பங்குகளை கொஞ்சம் ஒரு சிலதை நம்ம ஒரு கிளான்ஸாக பார்த்துட்டு அடுத்தபடி அதை பார்க்க போகலாம். அந்த வகையில் ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை 177 தாண்டும் போது 208ம் 260 நம்ம ஒரு முக்கியமான லெவல்ஸாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 4 வாரங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேலே போய் கிட்டத்தட்ட 250 ரூபா 99 கிளாஸில் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 253 ரூபா அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 2வது ரெசிஸ்டன்ஸை அடுத்த வாரம் டச் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு லெவலாக தெரியுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்கணுங்கிற முறையில் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்டாக்கையும் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஜொமேட்டோ. 160க்கு மேலே போகும்போது 245ம் 294 நம்ம சொல்லியிருந்த விஷயம். கிட்டத்தட்ட அது இந்த வாரத்தினுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா 286 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 94க்கு நெருக்கத்தில் தான் இதனுடைய உச்சம் போயிருக்கு. அடுத்த வாரம் அந்த நெருக்கத்தை தொடலாம். இல்லை இந்த வாரத்தினுடைய க்ளோசிங்கே 272ங்கிறதே கிட்டத்தட்ட நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த லெவலாக இருக்குது. ஸோ பாருங்கள், அடுத்த வாரம் அந்த லெவலில் நெருங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக அந்த 294 இருக்குங்கிறதுனால அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் சான்சஸ் கிடைக்கும்போது நம்ம பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ஏன் நான் வாரம் போடுறேன்னா, நான் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டும் இல்லை. ஒரு உதாரணத்தை காட்டுறேன் அடுத்தாப்பில், அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை நம்ம கொடுத்துருந்தோம். 290க்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் போயிருக்கும்போது 348, 375, 417 அப்படிங்கிற அந்த 3 லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்களுக்கு முன்னாடி அந்த 417 அடிச்சிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். நெருங்கி அந்த லெவலுக்கு போயிருக்கு. 415 வரைக்கும் அதனுடைய உச்சம் போயிருக்கு. அங்கேருந்து அதனுடைய இறக்கம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த முதல் லெவல் 348ங்கிற லெவலுக்கு அதற்கு கீழேயே கூட இந்த வாரம் க்ளோசிங் 352 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 417ங்கிறது அட்லீஸ்ட் 400க்கு மேலே 2லையோ 3லையோ எங்கேயோ ஒரு இடத்துல க்ளோசிங் கொடுத்துருந்தா கூட நமக்கு வித்திருந்தாலும் கூட இன்றைக்கி மறுபடியும் அதில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கொடுக்குதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன லெவலை டச் பண்ணி கீழே இந்த மாதிரி வரும்போது நம்ம வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிரமத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து போட்டிருக்கேன். அதற்காக தான் வாரம் நான் முதல்ல அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு புதிய பங்குகளை பின்னால் நான் கொண்டு போய் காட்டுறது. ஸோ மனதில் வைத்துக்குங்க, உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு நீங்கள் தக்க வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்க்கலாமா? முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் கேம்பஸ் ஆக்டிவ் வேர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு 323 ரூபாயில் அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. 321 ரூபாய்க்கு மேலேயே அது க்ளோசிங் போகும்போதே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வாரம் நல்ல வால்யூமோடு தான் அதனுடைய மூமெண்ட் இருக்குது. 340 கடக்கும்போது இதனுடைய வேகம் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். க்ளோசிங் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்ததில்லை. அதற்கு மேலே அதனுடைய ஒரு க்ளோசிங் வைக்கும்போது அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி அது பயணிக்க வாய்ப்புகளை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி போகும்போது முதலாவது வாய்ப்பாக 416 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 539 அப்படிங்கிற அடுத்த கட்ட லெவலை நெருங்கி போகலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். எந்த ஒரு ஸ்டாக்கும் எல்லாமே ஒரே 2 வாரம் 3 வாரத்தில் நம்ம லாபம் பார்க்கணுன்னு நினச்சா முடியாது. ஒரு சில ஸ்டாக்ஸுகள் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அதை சரிவர கணித்து நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கும்போது ஏதோ ஒரு சில நேரங்களில் முன்னாடியே கூட திரும்பி சில ஸ்டாக்குகள் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா
நம்ம டக்குன்னு எக்ஸிட் பண்ணிக்கிட்டு கிடைச்ச லாபத்தை போதுங்கிற மனதோடு நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி லெவல்ஸை தாண்டி போகலைன்னா எந்த வீண் பரீட்சையும் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக கீழே நம்ம இப்போ நான் சொல்லும்போது 321 சொல்கிறேன், கீழே சப்போர்ட்டாக 214 இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த லெவலை உடைக்கலைன்னா இந்த 214 நோக்கி வரலாம். அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து கூட அடுத்த கட்டமாக அது மேலே போகிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ எப்படி அது வாய்ப்பு தருதோ அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படி ஒரு வேளை 340க்கு மேலே வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா 416, 539 இதில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ். 211 இதனுடைய க்ளோசிங் இருக்குது. 214க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்துச்சு இந்த வாரத்தில் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த கட்டமாக இது 230 அப்படிங்கிறத இனிஷியல் ஸ்டேஜாக முதல்ல போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இதுதான் அதனுடைய இதற்கு முந்தைய உச்சம். ஸோ அந்த லெவலில் 214 தாண்டும் போது 230ங்கிறத ஒரு இன்ட்ரீம் லெவலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டோட மேலே போகும்போது 275 அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ 214க்கு மேலே அதனுடைய க்ளோசிங் வரும்போது முதல்ல 230ங்கிறது இன்ட்ரீம் லெவல், அதுக்கப்புறம் ஒரு 275, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 350 அடுத்த கட்டமாக மணப்புரம் ஃபைனான்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜை கொடுக்குதா அப்படிங்கிறத மணப்புரம் ஃபைனான்ஸில் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த கோல்டினுடைய ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வர்றதுனால இந்த பர்டிகுலர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் கொஞ்சம் மூமெண்ட் கூடலாம். என்ன செய்யுதுங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இதை பார்க்க போகும்போது இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு சான்சஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்படி வாய்ப்புகள் 214 கடக்கும்போது மட்டுமே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட ஃபைனான்ஸ் நிறுவனம் L&T ஃபைனான்ஸ். இதுவும் தடுமாறி கீழே வந்து மேலே போய்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ 177 இதனுடைய க்ளோசிங் இருக்குது. 181க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் வரக்கூடிய வாரங்களில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக ஒரு இன்ட்ரீம் லெவலாக 195ங்கிற ஏற்கனவே இது போன உச்சத்தை நோக்கி மறுபடியும் போகலாம். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் அவுட்டாகவும் நமக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டும் போது 216 முதல் லெவலாகவும் அதை தாண்டிச்சுன்னா 251 இரண்டாவது லெவலாகவும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ 181க்கு மேலே 195, 216, அதன் பின்பு 251 அப்படிங்கிற இந்த 3 லெவலாக நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக வர்றதுக்கு L&T ஃபைனான்ஸில் வாய்ப்புகளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கரெக்டாக அது செயல்படும் போது மட்டுமே நமக்கு அந்த வாய்ப்புகள், ஒருவேளை இந்த பக்கம் 160 கீழே கட் பண்ணி போயிடுச்சுன்னா வீக் ஆகிறதுக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ சேஃபாக அதனுடைய லெவல்ஸை கட் பண்ணி போகும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. அப்படி வாய்ப்பை கொடுக்கலன்னா பேசாமல் இருந்துடுறது நல்லது. அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மோர்பன் லேப்ஸ். 93 ரூபாயில் அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 ரூபாயை நெருங்கி அங்கேருந்து திரும்பி இந்த 93 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துலையே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா கூட 89 ஒரு இனிஷியல் சப்போர்ட்டாகவும் அதுக்கடுத்து 75 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த கட்டமாக இது போகிற லெவல் 106 அப்படிங்கிற லெவலை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். ஸோ அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது 125 இரண்டாவது லெவலாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்குறேன். ரொம்பவும் எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டு காலமாக மிதந்துக்கிட்டு இருந்த ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. இப்போ தான் கொஞ்சம் அது தலை தூக்கி மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கலாம், அதனுடைய விளைவாக கூட அது போகலாம். ஸோ வாய்ப்புகள் அதே சமயத்தில் சரியாக வரலை அப்படின்னா டக்குன்னு எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக வச்சுக்கணும் இந்த சப்போர்ட் லெவல்ஸு கீழே போகும்போது. ஏன்னா ஏதாவதுன்னா அந்த இடம் தான் லாஸ்ட் நமக்கு எண்டாக கூட மாறிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. 100 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்குகளில் நம்ம என்ட்ரு ஆகிறோம்னாலே அதில் வந்து கொஞ்சம் காஷியஸ்னஸ் காட்டுறது நல்லது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு லெவலாக 106, இரண்டாவது லெவலாக 125 இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்றதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தேன். சொன்னதை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய சுய முடிவை நீங்கள் எடுத்து செய்கிறது தான் இதில் ஒரு சரியான முடிவாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் இப்போ இந்த 125 கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா
அடுத்த கட்டமாக 156 கூட அடுத்த வாய்ப்புகளாக அமையலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மோர்பன் லேப்ஸ் வரக்கூடிய வாரத்தில் தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் வோடஃபோன் ஐடியா, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்டாக்கு. இது ஏற்கனவே நான் வந்து 8.35 தாண்டும் போது 11.70 16 கொடுத்துருந்த விஷயம். இப்போ கிட்டத்தட்ட அது 16ஐயும் தாண்டி 19 தொட்டுட்டு இப்போ 13.41 இந்த வாரம் ட்ரேடிங் இருந்துக்கிட்டு. சரி, 11.70ங்கிறது இப்போ நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா 11.70 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அது கீழே கட் பண்ணி வந்துச்சுன்னா அது 8.35 கூட போகலாம். ஆனால் வரலை அப்படின்னா மறுபடியும் அது 16 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்த கட்டமாக 19ங்கிற ஏற்கனவே போன உச்சத்தை நோக்கி போகும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 24 அப்படிங்கிற லெவலுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்யணுன்ற எண்ணம் வந்தால், அதாவது இது என்ன சொல்கிறது, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செக்மெண்ட்டில் தான் இதை பார்க்கணும், பெனி ஸ்டாக்காக தான் இதை பார்க்கணும். அந்த வகையில் அதுக்கு வாய்ப்புகள் நமக்கு ஏதோ நம்ம கையில் இருக்கக்கூடிய லாபத்தில் ஏதோ ஒரு 20% எடுத்து இதில் சும்மா ஒரு முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வாய்ப்பு எடுத்து பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு எடுக்கும்போது இந்த 11.70 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். கீழே 8.35 அதை விட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். மறுபடியும் அது மேல் நோக்கி போகும்போது ஒரு நல்ல லாபத்தை நமக்கு தர வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை தேர்ந்தெடுத்தேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். இந்த வாரமும் பங்குச்சந்தை நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து முடித்திருந்தாலும், புதிய உச்சத்தில் முடிந்திருந்தாலும், எப்போவும் நம்ம 2 பக்கமும் கண் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் இறங்கினாலும் என்ன செய்கிறது, மேலே ஏறினாலும் என்ன செய்கிறதுங்கிற மாதிரி நம்ம 2 பக்கமும் நம்முடைய கவனத்தை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செலுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இன்னும் நம்ம யூஎஸ்னுடைய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு எப்போ வேணாலும் பங்குச்சந்தையில் ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய முதலீடுகளை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.